நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி நம்ம மல்லி இருந்து விஜய் மனசுக்குள்ள சிறந்த இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்பின்னு இருக்கோம். ஆனால் இப்படி எல்லாம் நடக்குமா நடக்காதா, இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மல்லி விஜய் மனசுல இடத்த பிடிச்சிட்டாங்க. எப்படியும் நம்ம குடும்பத்துலையும் சரி நம்மளையும் சரி வெண்பாவும் சரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு மனைவி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மனைவியே தனக்கு திரும்ப வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை வெளி உலகம் தப்பாக பேசுமே அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படுறதா, ஒன்று சேர்றதா சேராமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்திலே போயிட்டு இருக்கு இந்த சீரியல். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா இந்த மாதிரி ஸ்கூல்லேருந்து வர சொன்னாங்க, ஸ்கூல்லேருந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க, 2 பேருமே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மல்லி இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வரேன் கண்டிப்பாக, 2 பேரும் போகலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாளைக்கு நான் ஸ்கூல் அன்றைக்கி டைரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்குறாங்க. இல்லை வேணாம், நானே வரேன், நானே வந்து பிக்கப் பண்ணிடுறேன், 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்பவே ஒரு பக்கம் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இதே போல் எல்லா விஷயத்துலையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் இன்னும் அருமையாகவே இருக்கும். இதெல்லாம் கேட்டுனா நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சித்துக்கும் அப்படியே சும்மா புகை கிளம்புது ஒரு பக்கம். ஐயோ என்னடா இது, நாம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குது, எல்லாமே தலைகீழ நடக்குது. இவங்க இந்த மாதிரி சேரக்கூடாதுதான் நாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்படி சேர்ந்துட்டா நமக்கு என்ன மரியாதை அந்த வீட்டில், ஐயோ சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிச்சுன்னு இருக்காங்க. ரஞ்சித் வந்து ஒரு பக்கம், ராஜேஸ்வரிம்மா நீங்கள் வேஸ்ட்டு, உங்களுக்கு ஒத்தே இல்லை இந்த வீட்டில், உங்களை எல்லாமே டம்மி பீஸாக தான் பார்க்குறாங்க, நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாம்மான்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சின்னு பின்னாடியே தெரியுறேன் நம்ம ரஞ்சிதம் சொல்ல. உடனே ராஜேஸ்வரி கோவம் வந்துடுது. நான் செய்கிறேன் பாரு, இனிமேல் என்னோட ஆட்டத்தை நீ பார்ப்பேன். இப்போ நீ சாதாரண என்ன தான் பார்த்துருக்க, இதுக்கு மேலே நான் அதுக்கு மேலே அல்ட்ராவாக இருக்க போகிறேன், அதை நீ பார்த்து அப்படியே சும்மா கிடுகிடுத்து நடுநடுங்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்குங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது நம்ம மல்லிக்கு. என்னடா ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம விஜய்க்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது மேனேஜர்கிட்ட இருந்து. இதை கேட்டதும் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ விஜய்க்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு ஒரு பக்கம் கத்துறாங்க. ஒன்றுமே இல்லை மேடம், மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு கேட்டபோது மல்லிக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதான் மல்லி இருந்துன்னு ரொம்பவே வேகமாக போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு சூழ்ச்சிமாங்க. இது எல்லாமே சூழ்ச்சி பண்ணது நம்ம ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி ஆல்ரெடி மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஆல்ரெடி அதை வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிளானை வந்து எப்படி முறியடிக்க போகிறோம், அந்த பிளான்லேருந்து எப்படி மல்லியை காப்பாற்ற போகிறோம் அதுதான் தெரியும். இப்போ மல்லியை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாங்களா, அப்போ இருந்து நம்ம அரவிந்த் தான் அந்த வழியில் வர வைக்கிறாங்க. 2 பேரும் போகிற மாதிரி திரும்பவும் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிற மாதிரியும் ஒரு பக்கம் கான்செப்டை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் 2 பேரும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இடத்துல 2 பேரும் காணனா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தேகம் வரும். அந்த சமயத்தில் மல்லியோட பேர் ரொம்பவே டேமேஜ் ஆகும். இதை வச்சு நம்ம விஜய் கிட்ட இருந்து நம்ம டைவர்ஸ் கேட்டு பிரித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த பிளானை போட்டுருக்காங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆவாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு காலமும் ஒரு நேரம் உண்டுங்க. அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் அமையும். அது போல் இந்த பிரச்சனை எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மல்லி ஃபோனை எடுத்ததும், விஜய் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னாச்சு ஏதாச்சு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே நல்லா இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு தான் அடியாயிடுச்சு, மயக்கம் போட்டீங்க, நீங்கள் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர சொன்னார் அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேனேஜர் பக்கமே இருக்காரு. ஐயோ சார், நான் எதுவுமே சொல்ல சார், நான் எதுக்கு சார் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ண போகிறேன், என்ன சார் அவங்க இஷ்டத்துக்கு எதோ பேசினு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லி நீ எங்கே இருக்க, உங்களை பக்கம் தான் வந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சரி என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய்க்கு ஒரு பக்கம் குழப்பமாகவும் இருக்குது. மேனேஜரை நம்பர் தான் நம்பாமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ எத்தனை வருஷம், 15 வருஷமாக அவர் கூட வச்ச ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.